நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவும் பார்த்துட்டு வரோம்ல. அந்த அடிப்படையில இன்னைக்கு புதன்கிழமை நம்ம எப்போதுமே அறிவியல் மாமேதை பதிவு தானே பார்ப்போம். அந்த அறிவியல் மாமேதை பதிவு என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இந்த காலத்துல சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க போல. ஆனா சீரியல் இல்லாம பெண்களும் இருக்கிறது இல்ல, நியூஸ் பார்க்காம ஆண்களும் இருக்கிறது இல்ல. சரி, இதெல்லாம் நம்ம எதுல பார்க்கறோம்? தொலைக்காட்சியில தானே. இந்த தொலைக்காட்சி எவ்வளோ ஆக மொத்தத்துல பசியோட தான் அந்த தொலைக்காட்சி கண்டுபிடிச்சாங்க. இந்த தொலைக்காட்சி பார்த்தா எல்லாருமே பசியோட தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தொலைக்காட்சி அப்படின்றது நம்ம ஆழ் மனதுல எல்லாருக்கும் விருப்பமான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. ஆமா, இந்த தொலைக்காட்சியை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் மாமேதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த அறிவியல் மாமேதை பிறந்து அவருக்கு அவர் அப்பா ஒரு பாதிரியா இருந்தாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. அப்படி இருந்ததுக்கு அப்புறமா அவருக்கு 4 பிள்ளைகள். நம்ம அறிவியல் மாமேதையுடைய அப்பாவுக்கு 4 பிள்ளை. நம்ம அறிவியல் மாமேதை தான் கடைக்குட்டி, லாஸ்ட் பிள்ளை அவர் தான். இப்படி இருக்கிற நேரத்திலையும் பாதிரியரா இருந்து குறைந்த சம்பளம் இருந்தாலுமே அவங்க அப்பா இவங்க 4 பேரையுமே சந்தோஷமா தான் வளர்க்குறாரு. வளர்த்து ஒரு மிடில் ஃபேமிலின்னு சொல்லலாம், ஒரு நடுநிலையான ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வளர்றவர் பள்ளி படிப்பை ஒரு தொடக்க பள்ளியில முடிக்கிறார். தொடக்க பள்ளியில முடிச்சு ஒரு 12 வயசுல இருந்தே அவரோட துல்லிய அறிவியல் ஆர்வம் தூண்ட ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப வானொலி தான் அதிகமா பயன்பட்டது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வானொலி அப்படின்றது சும்மா ஒலி இல்லாம ஒலி அமைப்பு, அதாவது ஒற்றலகரம் வர ஒலி அமைப்பு தான் இருக்கும். அந்த ஒரு வானொலி அப்படின்ற இருக்கிற நேரத்துல வானொலி மூலமா நியூஸ் எல்லாம் அறிஞ்சாங்க, நிறைய செய்திகளையும் அறிஞ்சாங்க, நிறைய பாடல்களையும் கேட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்துல வானொலி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா ஒலி, அதாவது டிவியில வர அந்த ஒலி அமைப்பு கிடையாது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அறிவியல் மாமேதைக்கு அது யோசனை. 12 வயசுல இருந்து யோசிக்கிறாரு, ஏன் இந்த ஒலி மட்டும் இதுல வருது, ஏன் வெளிச்சம் வரல, அதாவது ஒலி வரல, அதாவது வருடல் நகரம் வர்றது ஏன் வரல அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்க ஆரம்பிக்க 12 வயசுல இருந்து அவருடைய ஆராய்ச்சிக்கான எண்ணம் தூண்டிக்கிட்டே இருக்கு. அப்படி தூண்டினதுக்கு அப்புறமா அவரே எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. 12 வயசு. இந்த காலத்துல எல்லாம் போன் இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு வாலிப பருவம் வரும்ல. காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சு இதே மாதிரியே மின்னொன்னு ஒரு சாலையில வேலை கிடைக்குது. ஆனா அவர் அதை தவிர்த்துறாரு. அதுல அவருக்கு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா மின்னணு வேலையில நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம கைவிட்டுறோம்னா அதையும் கைவிட்டுறாரு. பல கம்பெனிகள்ல வேலை கிடைக்குது, அதையும் கைவிட்டுறாரு. ஆக மொத்தத்துல அவர் வேலையே இல்லாம போயிடுது அவருக்கு பின்னால. ஆனா ஆராய்ச்சியை இன்னமும் அவர் தொடர்ந்து தான் இருக்காரு. தொடர்ந்துட்டு இருக்கும்போது தொலைக்காட்சியை கண்டுபிடிக்கிற அந்த நேரத்துல வானொலி கண்டுபிடிச்சு ஒரு 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் தொலைக்காட்சியை கண்டுபிடிக்கப்பட்டது. என்னன்னா, அந்த தொலைக்காட்சி கண்டுபிடிக்கிற நேரத்துல இவருக்கு வேலையெல்லாம் கிடையாதுல்ல. அதனால அவருக்கு பசினா பசி, அப்படி ஒரு பசிக்குமா. ஏன்னா அவர் தேவைப்படுற அந்த கருவிகள் எல்லாம் விட்டுதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலைமை கூட வந்த போதும் அவர் அவருடைய விடாமுயற்சியை கைவிடாம அவர் தொலைக்காட்சியை செய்யறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருந்தார். முயற்சி பண்ணி வானொலி கண்டுபிடிச்ச 4 ஆண்டுகளுக்கு பிறகு தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு நிமிடம் அவருக்கு மனம் குளிர்ந்தவாறு இருந்துச்சா. அந்த 12 வயசுல இருந்து அவர்கிட்ட அந்த கனவு நினைவா மாறுச்சு. ஏன் நம்ம அப்துல் கலாம் கூட சொல்லுவார்ல, பிறப்பு ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும்னு சொல்லுவார்ல. அதே மாதிரியே இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சாதாரண குடும்பத்துல இருந்தாலும் இன்ன வரைக்கும் நம்ம எல்லாருமே பயன்படுத்துற தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சு அவர் பிறப்பையே, அவருடைய இறப்பு பெரிய சரித்திரமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு சரித்திரம் படித்த மாமேதையும் சரிந்தாரு. அதுக்கப்புறமா அந்த தொலைக்காட்சி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியா நாட்டுக்குள்ள எல்லா நாட்டுக்குள்ளேயும் போய் இன்ன வரைக்கும் ஒரு சாதனமா, இப்ப எவ்வளவுதான் தொலைபேசி இருந்தாலும் தொலைக்காட்சி பார்க்காம யாராவது இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா தொலைக்காட்சி முதல்ல ஒலி அமைப்பு கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது தொலைக்காட்சியோடைய சிறிய வடிவம் தான் தொலைபேசின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஒரு ஒலி அமைப்புக்கு ஒரு முன்மாதிரியா இருந்த ஒரு மனிதர் தான் நம்ம இந்த அறிவியல் மாமேதை. யாருன்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா இப்ப பெண்களுக்கே சொல்லுவாங்க, அவன் நல்லா இருக்கணும்பா, டிவியை கண்டுபிடிச்சவன் நல்லா இருக்கணும்பான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டிவியை கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
லூயி ஜான் லாகி பிரைட் அப்படின்றவர் தான். இந்த மனிதர் வந்து ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டாரு. ஆனா அவர் கண்டுபிடிப்பை இன்ன வரைக்கும் உலகம் போட்டுட்டு இருக்கு. அவருடைய கண்டுபிடிப்பை முதல்ல யாரும் ஏத்துக்கல. ஏன்னா மனுஷங்களுக்கு யாராவது முன்னேறிட்டா பிடிக்காது இல்ல. அப்படிப்பட்ட இந்த காலத்திலும் அவரு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய முயற்சியால தான் முன்னேறினாரு. அதனால இந்த ஜான் லாகி பிரைட் மாதிரி நம்மளும் விடாமுயற்சியோட எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம என்னைக்கு வெற்றி பெறுவோம் அப்படின்றது இந்த அறிவியல் மாமேதை கிட்ட இருந்து நமக்கு புரிஞ்சது. அதனால இதை சொன்னதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீஷா ரவிராஜ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.